ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். நடியோடு ஜெபிக்கிறோமப்பா, துதிக்கிறோம். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இதோ ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ கேட்டுக்கொண்டுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா, இந்த செய்தியானது ஆண்டவர் ஒரு மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஆண்டவரே ஒரு பூப்பது போல ஆண்டவரே அவர் இதயத்தில் பூக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, அவர் எந்த சூழ்நிலை இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனப்பான்மையில் இருக்கிறாங்க என்றது எதுவுமே தெரியாதப்பா. ஆனால் இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கணும்ப்பா. நம்பிக்கை இழந்ததுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அது எப்போதும் பலன் கொடுக்கறதா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் இன்னும் ஆண்டவரே அவர்கள் முன்னேறி செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நம்பி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வெல்கம் டு டெய்லி வித் ஜீசஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித். எல்லோருக்கும் பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், நம்ம தொடர்ந்து பலவிதமான காரியங்களை பைபிளிலிருந்து எடுத்து பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நியூ செக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஷின் ஆன்சர் செக்ஷன் எடுத்து ஆரம்பித்தோம், கரெக்டுங்களா? அதை இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரியை போட்டேன். QA செக்ஷன் சொல்லிட்டு அதை நம்ம ஆரம்பித்தோம். அது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் டெய்லி வித் ஜீசஸ் ப்ரொஃபைலில் நான் போட்டேன். பாருங்கள், நிறைய கேள்விகள் QA செக்ஷனில் நிறைய பேர் வேதத்திலிருந்து பலவிதமான நிறைய கேள்விகள். சில நேரங்கள் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது நிறைய நான் படிக்கிறதுக்கே நிறைய நேரம் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அதை 2ஆக பிரிக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் அது டிலே ஆகி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒன்று காமனாக நிறைய பேர் கேட்ட கேள்வியும், இன்னும் யூனிக்காக இருந்த சில கேள்விகளுக்கும் பதில் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். ஆனால் இது 2ஆக பிரிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சில காமனான கொஷின் எடுத்திருக்காங்க. அதை டைம் எடுத்து பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு நாள். ஸோ அதை நான் காமனாக அதை பிரிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு அடுத்த 2 வாரத்துக்கு இந்த காமனாக என்னென்ன சில கேள்விகள் கேட்டாங்களோ அதை பேசுறதுக்கு நான் அதிகமாக முன் வர போகிறேன். அதுக்கப்புறம் யூனிக்காக இருக்கிற சில கேள்விகளுக்கு நான் பதில் பேச போகிறேன். இன்றைக்கி இருக்கிற இந்த யங்ஸ்டர் சமூகம் பாருங்கள், இன்றைக்கி இந்த கொஷின் தெரிஞ்சுக்கணும். அவங்க செய்கிற சில விஷயங்கள் உலக ரீதியான விஷயங்கள் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமாக முன் வராங்க. நான் இப்போ தான் ரீசெண்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். சரி, இன்றைக்கி முக்கியமான கேள்வி, முதல் கேள்வி, நான் அதை போஸ்ட் போட்டவொடனே முதல் கேள்வி இது வந்தது. அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கேள்வி வந்தது. என்ன கேள்வினா, ஏன் கிறிஸ்தவங்க அதிகமாக சஃபர் ஆகுறாங்க, சோதனைக்குள்ளே தள்ளப்படுறாங்க, துன்பத்தை அனுபவிக்கிறாங்க, தீமையை அனுபவிக்கிறாங்க? ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இது அதிகமாக நேரிடுது? சில நேரங்களில் ஏன் நல்ல மனிதர்கள் கர்த்தர் சோதிக்கிறார்? சில கேள்விகள் அப்படி இருந்தது. சில கேள்வி பாருங்கள், ஏன் ஊழியக்காரர்கள் அதிகமாய் மற்ற மனிதர்களை விட அதிகமாக ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் அவங்க அதிகமாக தீமை அனுபவிக்கிறாங்க, பாடம் அனுபவிக்கிறாங்க? ஏன் கர்த்தர் இதை கண்டு காணாமல் இருக்கிறாரு? ஏன் அவங்கள காப்பாற்றலை? ஏன் அவர் நல்ல தேவன் தானே? அவர் நல்லவர்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நன்மை மட்டும் தானே செய்யணும். ஏன் இந்த மாதிரி தீமை, பாடு, கஷ்டம், கண்ணீர், துன்பம், இந்த மாதிரி தொல்லை, கஷ்டங்கள் போன்ற பலவிதமான இக்கட்டிலேயே நம்மளை தவித்து விட்டு ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறாரு? ஏன் அப்படி ஏனோ தானோ இந்த வாழ்க்கையை வெறுப்போடு நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது? கர்த்தர் ஏன் இதை அனுபவிக்கிறார் என்ற கேள்வி பலவிதமான கேள்விகளை கேட்குறாங்க. சில கேள்விகள் காமனாக இருக்குது. வை டு கிறிஸ்டியன் சஃபர்? அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக். ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த துன்பத்திலும் தீமையிலும் கஷ்டத்தில் அதிகமாய் பாடுபடுகிறார்? ஏன் நம் தேவன் நல்லவர் தானே? அவர் ஏன் இதில் பார்க்கத்தில்லையா? ஏன் கண்டு காணாமல் விட்டுட்டாரா? அப்படி ஒருத்தர் கேட்டு தான் பாருங்க, கண்டு காணாமல் விட்டாரா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், அவன் அன்றைக்கி அப்படி பண்ணானே, அதனால் இப்படி இருந்துட்டு போன விட்டாரான்னு ஒருத்தர் கேட்டார். இல்லை. ஸோ அதற்கான விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த இந்த வீடியோ முடியும் போது நம்ம இங்கே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒன்று, இந்த மாதிரி சஃபர் பார்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது, இந்த மாதிரி வேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே, கண்ணீருக்குள்ளே, துன்பத்தின் ஊடாய் நாம் போகும்போது எதை பண்ணக்கூடாது, எதை அதிகமாய் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோ முடியும் போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடுகள், ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடு. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக மரணம் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. அது வரைக்கும் மரணம் என்னன்னு இல்லை. ஆனால் அந்த மரணம் அப்போ தான் வந்தது. அது முதல் மரணம், தீமை, பாடு, தொல்லை, கஷ்டம், துன்பம் எல்லாமே அதன் மூலியமாக தான் வருது. பாவத்து நிமித்தமாக தான் வருது. ஸோ இந்த உலகத்துக்குள்ளே அது பிரவேசிக்குது பாருங்கள்.
ஸோ வந்த நிமித்தமாக வெறும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இந்த துன்பம் ஏற்படுதில்லை, இயேசுவை அறிஞ்சவங்களுக்கும் இது அதிகமாய் ஏற்படுகிறது. தேவ ஊழியக்காரர்களுக்கும் அதிகமாக வியாதி மற்ற தேவைகளில் பாடுகளை அனுபவிக்கிறாங்க, தீமையை அனுபவிக்கிறாங்க. வெறும் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும் ஏற்படலை, பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவருக்கும் பாருங்க இந்த தீமையான காரியங்கள், வேதனை மிக்க காரியங்கள், கண்ணீர் மிக்க காரியங்கள் அவர் வாழ்க்கையில் வந்து தான் ஆகுது. அது ஒன்றும் வராமல் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை நீங்கள் இதை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு வேளை இப்போ அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், இந்த துன்பத்திலும் வேதனையிலும் தொல்லையிலும் நீங்கள் சூழ்நிலை கடந்திருப்பீங்க. இல்லை இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஏதோ இது வந்து கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் நடக்கிறது மாதிரி இல்லை, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவருக்குமே பேசுகிற எனக்கும் பலவிதமான வேதனைக்குள்ள கண்ணீருக்குள்ள ரூடாய் நான் கடந்து வந்திருக்கேன். இது எல்லாருக்கும் நடக்குது இல்லை. பாருங்க, வெறும் இந்த உலகத்தை கர்த்தர் உருவாக்கும் போது வெறும் நன்மையால மட்டும் இதை உருவாக்கவில்லை. வெறும் நன்மை மட்டுமே இந்த உலகத்தை அவர் நிரப்பல. சில நேரங்களில் பாருங்க, பாவம் செஞ்ச நிமித்தமாக தீமையும் உள்ள பிரவேசிச்சுட்டு. ஸோ இப்போ இந்த உலகத்துல நன்மையும் தீமை ரெண்டுமே இருக்கு. கேட்டுங்களா? இதுக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். வெறும் நன்மை மட்டும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம இல்லை, தீமையும் சில நேரத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஸோ தீமையும் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் தீமையை அனுபவிக்கும் போது, இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது, இந்த வேதனையான காரியத்தை அணுகும் போது நாம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். பாருங்க, இந்த துன்பம் பாருங்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கு. வேணுமா சொல்றேன், இந்த துன்பம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் இந்த துன்பமே. இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், பட் திஸ் இஸ் ரியாலிட்டி, ரைட்? துன்பம், வேதனை, இந்த கஷ்டம்னா கிறிஸ்தவனுடைய பாதையில ஒரு பாத்தா தான் இருக்கு. அது இல்லாம எந்த கிறிஸ்தவனும் கடந்து வரதில்லை. ஆனா கடந்து வருகிறவர்கள் எப்படி ஜெயத்தோடு கடந்து வருகிறாங்க, அவங்க எதெல்லாம் செஞ்சாங்க என்பதை நாம் விழிப்பாக பார்க்க போகிறோம். பாருங்க, சில நேரங்கள்ல தீமையை அனுபவிக்கும் போது, அதிகமாய் துன்பத்தை நம்ம அனுபவிக்கும் போது, வேதனையை அனுபவிக்கும் பொழுது இயேசு மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாத போதாயுது. காட்டுங்களா? இயேசு மேல நம்பிக்கை வைக்கலாமா வேணாமான்னு போல சூழ்நிலை நமக்கு இந்த துன்பமும் இந்த வேதனையும் கொண்டு வருது. ஒருவேளை நீங்க இயேசு மேல இருக்கிற நம்பிக்கையை வைக்க தவறிட்டா வேற எந்த மீதும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு செல்ல முடியாது. இப்படி சொல்றேனே, இயேசுவே உங்களுக்கு ஒரே நம்பிக்கையா இருக்கிறார். பல பல விஷயங்களை நான் உங்களுக்கு விவரித்து சொல்றேன். கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையை எடுத்துடாது. ஒருவேளை துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தீங்க, வேதனையான காரியத்தில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் எடுத்து விடாது. ஏன்னா நீங்க ஒருவேளை நீங்க அந்த நம்பிக்கை எடுத்துட்டீங்கன்னா எதுவுமே மாற போறது இல்லை. பாருங்க, பல கிறிஸ்தவர்கள் அதை செஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் நான் இயேசு விட்டுற போறேங்க, இவ்வளவு வேதனை இவ்வளவு துன்பத்துக்குள்ள ஏன் என்ன கடக்க செய்யறாரு, என் மனைவி எடுத்துட்டாரு, என் கணவர் என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு, என் பிள்ளைக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க, இவ்வளவு துன்பத்தை ஏன் நான் அனுபவிக்கணும், இயேசு இருக்கிறாரா? இல்லை, இதுக்கப்புறம் நான் இயேசுவை நம்ப போறது இல்லை, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை போல நினைச்சிட்டு வாழ போறோம்னு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்காங்க. அப்படி போனவங்க எதை அவங்களுடைய வாழ்க்கையில கண்டுபிடிச்சாங்கன்றது இல்லை, எதை அவங்க திருப்தி அடைந்தாங்க, அந்த கேள்விக்கான பதில் அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு கேட்டா இல்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, இயேசு மீது இருக்கிற நம்பிக்கையை ஒரு பொழுதும் எடுத்து விடாது. இதுதான் நான் முதன்மையா உங்களுக்கு சொல்றது. அவர் மீது ஒரு நம்பிக்கையை ஒருபோதும் எடுத்து விடாது. வாசிக்கலாம், சங்கீதம் 42 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, இங்க தமிழ்ல தேவனை நோக்கி காத்திருன்னு வருது, பட் ஆங்கிலத்தை இஸ் மை ஹோப், அவரே என் நம்பிக்கைன்னு வருது. ஸோ தாவீது பாருங்க இங்க ஒரு சில கேள்விகள் எழுப்புறாரு. என்ன கேள்வினா, அவரை பார்த்து அவரே பேசிக்கிறார். நான் நிறைய நேரங்களில் சொல்லுவேன், உங்களை பார்த்து நீங்களே பேசிங்க, ஏன்னா அதுதான் நல்லது. மற்றவங்களை பேச விட, ஏன்னா மற்றவங்க பேசினாங்கன்னா எப்படி வேணா பேசி போடுவாங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் நம்ம ஒருத்தர் ஆல்ரெடி அவருடைய துன்பத்தில் இருக்கிறார், அவருடைய பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப வேதனை இருக்கிறாரு, ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டார். அவர்கிட்ட போயிட்டு கேட்டுதாங்க, அப்பயே சொன்னேன் நீங்கள் கேட்கல, ஏதோ கர்த்தர் உங்களுக்கு அடிக்கிறாரு உங்களை, அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க,
என்னன்னு பாருங்க, ஏதோ பாவம் செஞ்சிட்டீங்க இப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை அதிகமாக குறைக்க முற்படுகிறார். அவரும் அதே மாதிரி கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக குறைச்சிட்டார். பாருங்க, எதை மற்றவங்க பேச விடாதீங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். மற்றவங்க பேசி பேசி நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பிடிச்சவரா போயிடும். ரைட்டுங்களா? ஆனா இங்க தாவீது பாருங்க, மிக முக்கியம். என் ஆத்துமாவே, அவர் பார்த்து அவரே பேசுகிறார், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, கர்த்தர் மீதே உன் நம்பிக்கை வை. அதான் இந்த வார்த்தை, கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது கர்த்தர் மீதே உடைய நம்பிக்கை வை. இங்க அருமையான சில காரியங்களை பார்க்கலாம். நீ ஏன் கலங்குகிறாய், கலங்கி விட்டது, என் ஆத்துமா கலங்கி விட்டது, ஏன்னா இன்னார் காரணம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணல. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய், அவர் ஆத்மா கொடுத்து அவரே கேள்விக்கிறார், ஏன் இந்த சூழ்நிலை நீ கலங்குற, ஏன் இந்த சூழ்நிலை நீ அழுது புலம்புற? இல்ல, சூழ்நிலைக்கு மேற்பட்டவர் என் இயேசு, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் என் தேவன், அவரே என் ஒரே நம்பிக்கை என்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன்றத தாவீது இங்க காட்டார். பாருங்க இதோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய்நாட்டை விட்டு அவர் தூரமாக இருக்கிறார். பலவிதமான துன்பங்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு இந்த வசனத்திலே 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அதுக்கு குறிப்பு இருக்கு. சங்கீதம் 42:7 வாசித்தீங்கன்னா, உமது மதில்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. அதாவது என்ன சொல்றேன்னா, அலைகள்லாம் திரைகள்லாம் புரண்டு ஓடுதுன்னா திரும்பி திரும்பி ஒரு அலை வர மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து துன்பம் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லை. பாருங்க, தாவீது வாழ்க்கை போலதான் சில நேரங்கள் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிற வாழ்க்கை இருக்கும். துன்பம் தொடர்ந்து வருது, இப்பதான் மீண்டு வர அதுக்குள்ள இன்னொரு துன்பம், இப்பதான் அதை கொஞ்சம் செட்டில் பண்ணி அந்த பிரச்சனை முடிச்சா மறுபடியும் பெரிய துன்பம், இப்பதான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா மறுபடியும் அந்த கம்பெனில திருப்பி தூக்கிட்டாங்க. ஒரு திருமண வாழ்க்கையில தொடர்ந்து துன்பத்தின் மேல் அலை மாதிரி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படி வருகிற சூழ்நிலையில தாவீது நமக்கு ஒன்று கற்பிக்கிறார். என்ன சொல்றான்னா, தேவனே உங்களுடைய ஒரே நம்பிக்கையா வச்சிருக்கேன். மிக முக்கியமான சத்தியம். ஒருவேளை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், உங்கள் ஒரே நம்பிக்கை தேவன் மீதே வை. உங்களுடைய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் அவர் இல்லாத போல இருக்கும். நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ வியாகுல போறான்னு உங்களுக்கு தெரியாது. அவர் இல்லை, இந்த சூழ்நிலை இல்லை, அவர் இருந்திருந்தா என்னை கைவிட்டுருப்பாரான்னு கேட்குறீங்க. இல்லை, அவங்களோடு கூட இருக்கிறார். உங்க சூழ்நிலிருந்து அவர் உங்களை நிச்சயமா விடுதலை ஆக்குவார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிட்டதா வரலாற்றிலே இல்லைங்க. நீங்க பைபிள் எங்க வேணா திறந்து பாருங்க, அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிட்டதா நீங்க எங்குமே பார்க்க முடியும். அந்த விசுவாசம் தேவன் மீது நீங்க அதிகமா வைங்க. ஒருபோதும் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. கர்த்தர் மீது நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடார். அதுதான் அதிகமா சொல்றார். அவரை நோக்கி அவரே பேசுகிறார், என் ஆத்துமா நீ பயப்படாத. சில நேரத்துல பாருங்க, தீமையும் இந்த துன்பமும் அதிகமாய் நம்மளை நெருங்கி அதன் ஊட நம்ம போகும்போது என்ன செய்வதுன்னு தெரியாம அதிகமா தேவனை சந்தேகப்படலான்னு எழும்பும் போது, அப்படிப்பட்ட துன்பத்திலும் தீமையின் மத்தியிலும் உங்களும் நீங்களே பேசிங்க, கர்த்தர் என்னை கைவிடார், என் ஆத்துமாவே நீ கலங்காத, என் ஆத்துமாவே நீ பயப்படாத, எதை கண்டு யோசிக்காத, புலம்பாத, அழாத, என் தேவன் என்னை கைவிடார். நம் தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடார், நிச்சயமா விடுதலை ஆக்குவார், நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். இந்த சூழ்நிலை கண்டிப்பா எனக்கு விடுதலை உண்டு என்ற ஒரு நம்பிக்கையுடன் அதை அணுகு. பல பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் இதை சொல்லவே இல்லை. ஆனா பாருங்க, கர்த்தர் இந்த உலகத்தில் உபத்திருக்குன்னு தான் சொல்லிட்டு போகிறார். கேட்டுங்களா? யோவான் 16:33 வாசிங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆல்ரெடி படிச்சிருக்கோம். உலகத்தில் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாத உலகத்தில் நாம் வாழவில்லை, தீமை இல்லாத உலகத்தில் நாம் வாழவில்லை, வேதனை இல்லாத உலகத்தில் நாம் வாழல, வெறும் நன்மையை அனுபவிக்கிற உலகத்தில் நாம் வாழல, துன்பத்தையும் உபத்திரத்தையும் அனுபவிக்கிற உலகத்தில் தான் வாழ்றோம். அதுதான் தேவனும் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, உலகத்துல உபத்திரம் உண்டு. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையும் கிடையாது. உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நேரமும் பாருங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நீங்க வாழலாம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். பாருங்க, இதெல்லாம் நடக்குது, பிரச்சனை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழுது. ஆனா அதையே நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் துயரமும் வராதுன்னு வேதம் வாக்கு உரைக்குதில்லை. ஆனால் வந்தா இந்த உலக ரீதியான சில துன்பங்களும் தீமைகளும் பாடுகளும் நம்ம அனுபவித்தால் அதிலிருந்து எப்படி ஜெயிக்கலான்ற விஷயம் வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
இது மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்கும். வேதம் அதை அதிகமாய் கற்பிக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். இதில் தான் அருமையாக அதில் அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள். பேதுரு இதை அருமையாக அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் முதல்ல வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினால் அழியாததும் மாசில்லாததும் மகிமை குறையாதமாகிய சுகந்தத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாவதற்கு நமது மிகுந்த இரக்கத்தின்படி தம்மை மீண்டும் பிறக்க செய்தார். கடைசி காலத்தில் ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்குரிய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய அந்த சொத்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்பதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற தங்கம் நெருப்பினாலே சோதிக்கப்பட்டு அதைவிட அதிக விலையுறந்த உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அருமையான சத்தியம் பாருங்க, என்ன சொல்றாரு? இப்போ பலவிதமான சோதனையில நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, பலவிதமான தீமையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தங்கம் நெருப்புல சோதிக்கப்படுது. அதை நெருப்புல சோதிக்கும் போது அதை அழிக்கும்படி அதை சோதிக்கல, அதை இன்னும் மெழுகேற்றும்படி, அது இன்னும் விலை உயர்ந்ததாய் மாற்றும்படியாக அந்த நெருப்பினுடைய சோதனைக்குள்ள ஒரு தங்கம் வருது, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல் திங் வருது. இங்க வந்து தங்கத்தையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்றாரு பேதுரு. என்ன சொல்றாரு? ஒரு தங்கம் பாருங்க நெருப்புனால சோதிக்கப்படும், அப்போ அது விலை உயர்ந்ததாக மாற்றப்படுகிறது. அதை விட விலை உயர்ந்த உங்களுடைய விசுவாசமானது பாருங்க மிக முக்கியம். அப்போ இந்த மாதிரி துன்பத்தின் மத்தியில நமக்கு அதிகமாய் கர்த்தர் மீது இருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். நீங்க விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களால் அந்த துன்பத்தை சமாளிக்க முடியாது. பாருங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தான் இந்த துன்பத்தில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இருக்கு, ரைட்டுங்களா? எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக போயிட போகுதில்ல வாழ்க்கை, ரைட்டுங்களா? எல்லாத்தையும் நம்ம சந்திச்சு அது கூட தான் வரணும். அது வரத்துக்கான வழியை நம்ம இப்போ சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ தங்கம் பாருங்க, ஒரு நெருப்புனால சோதிக்கப்பட்டு அதனுடைய வேல்யூ கூடுது. அதை விட அழிந்து போகிற அந்த தங்கத்தை விட உங்களுடைய விசுவாசம் விலை உயர்ந்துன்றார் பேதுரு. ஏன் அதை சொல்றாருன்னா, அதை விட இம்பார்ட்டன்ட் என் விசுவாசம். என்னுடைய துக்கத்திலையும் என்னுடைய வேதனையிலும் என்னுடைய பாடையிலும் என்னை மீட்க போகிறது ஒன்னே ஒன்று, தேவன் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசமே. ஒருவேளை நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க, என்ன செய்வதுன்னு தெரியல, தேவனே சந்தேகப்படுற போல சூழ்நிலைகள் எழும்புனா உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது அதிகமாக வைங்க. ஏன் அது சொல்றாருன்னு பாருங்க. விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பாருங்க, இப்பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடு, இந்த வேதனை தற்காலிகமான காரியமா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது, பிற்காலத்தில் இயேசு வரும்பொழுது, அப்போ எனக்கு மகிழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கரெக்டுங்க? அப்போ எனக்கு மகிழ்ச்சியும் கனமும் உண்டாக்க காணப்படும். 8ஆம் வசனம். நீங்கள் அவரை பார்க்காமல் இருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அவரை பார்க்காமல் இருந்தும் அவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறீர்கள். மிக முக்கியமான காரியங்கள் இந்த 8-9 வசனம் மிக முக்கியமான காரியத்தை வலியுறுத்துகிறார். என்ன சொன்னேன்? உங்களுடைய துக்கத்தின் மத்தியில, உங்க வேதனத்தின் மத்தியில தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால நீங்க அதிகமா சந்தோஷப்படுறீங்க. உங்க விசுவாசம் ஒரு பலன் மாதிரி கிரியை செய்யும். இந்த 8-9ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்துவை குறித்து இது பிரதிபலிக்கிறதாய் இருக்கிறது. கரெக்டுங்களா? 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். தங்களுக்கு உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகள் பின்பு வரும் மகிமையும் முன்பே அறிவித்தது போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள். யார் ஆராய்ந்தாங்க? பழைய ஏற்பாடுல வாழ்ந்த தீர்க்கதரிசிங்க. என்னத்தை ஆராயிறாங்கன்னா, இயேசு போறார், நமக்காய் ஒரு மேசையா வரப்போறார், அவர் பாடுபட்டு மரித்து மீண்டுமாய் உயிர்ப்பிக்க போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதுறாங்க. அதில் ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா. நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா எப்படி மேசையா வர போறா, என்னெல்லாம் செய்ய போறா, எப்படிலாம் பாடு போட போறா என்பதை அந்த 53ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் இயேசுவை பார்க்கல, இயேசு யாருன்னு தெரியாது. ஆனால் பேதுரு சொல்றார், நான் அவரை பார்த்துருக்கேன். அந்த 9ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வருது, நான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவரை எனக்கு யாருன்னு தெரியும்.
அவர் உயிரோடு எழுந்ததையும் பார்த்துருக்கேன், அவர் எனக்காக மரித்ததையும் பார்த்துருக்கேன். நான் இவர் பார்த்ததுனால விசுவாசம் வைக்கிறேன், பார்க்காம நீங்க அவர் மீது அதிக விசுவாசம் வைக்கிறீங்க. பாருங்க, சில நேரங்களில் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த காரியத்தை. பாடுகளை அனுபவிக்கும் போது, தீமையை அனுபவிக்கும் போது பல வேளைகளில் கிறிஸ்தவர்கள் குழம்பிடுறாங்க. ஏன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தரை ஏற்ற பிள்ளைங்களுக்கு ஏன் தேவன் இப்படி ஒரு காரியத்தை அனுபவிக்கிறார், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை தேவன் இருக்கிறாரா என்ற சந்தேகம்லாம் வருது. தேவனை அறியாத ஜனங்கள் பார்க்க கேள்வி கேட்கும்போது தேவன் இருக்கிறாரா என்ற சந்தேகம்லாம் வருதுன்ற ஒரு கேள்வி வராங்க. சில கிறிஸ்தவர்கள் எப்படி போயிடறாங்கன்னா, பிரதர் கிறிஸ்துவ வாழ்க்கையினாவே சகிக்கணும் பிரதர், அதை அனுபவிக்கணும், துன்பத்தை அனுபவிச்சே கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்து செத்து போயிடணும். இப்படி சில கிறிஸ்தவர்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் சந்தேகத்துக்கு ஊடா போயிடுறாங்க. இன்னொரு கிறிஸ்தவங்க அதை ஒரு மகிமையை எடுத்துக்கிட்டு, ஆமாம் வாழ்க்கையில கசப்பு தான், கண்ணீர் தான், துன்பத்தை அனுபவிச்சே நான் வந்துடுவேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே அதுக்கூடயே போயிட்டு கடைசி காலத்தை செத்து போயிடுவேன், எந்த விதமான காரியம் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. ஆனால் அது முக்கியம் அல்ல. நீங்க ஒருவேளை துன்பத்திலும் தீமையிலும் பாடுகளும் அனுபவித்து கொண்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை அதை நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க, உங்க வாழ்க்கையில அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு சிறந்த ரோல் மாடல் வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவே. கேட்டீங்களா? கிறிஸ்துவே உங்களுக்கு சிறந்த ரோல் மாடலா இருக்கிறார். கேட்டீங்களா? இங்க 11ஆம் வசனத்துல அது வருது இல்லைங்களா? தங்களுக்கு உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைக்கு பின் வரும் மகிமையும் முன்பே அறிவித்தது போது. பாருங்க, கிறிஸ்து வருகிறார், நம்மை போல பாடுபட போகிறார். வெறும் பாடுபட்டு மரித்தார் என்பது மட்டும் சத்தியம் இல்லை. தேவன் பாடுபட்டு மரித்து இருந்தாருன்னா, அவர் உயிரோட எழும்பல, வெறும் பாடுபட்டு மரித்து இருந்தாருன்னா, இந்த உலகம் கேட்குதுங்களா கேள்வி, கிறிஸ்துவனுக்கு ஏன் இவ்வளோ ஒரு சோதனை, ஏன் இந்த ஊழியக்காரருக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்போ கர்த்தர் கைவிடலையான்னு கேட்டிருந்தாங்கன்னா அது கரெக்ட். ஏன்னா நம்முடைய தேவனும் பாடுபட்டு மரித்தார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாடு கஷ்டம்லாம் இதுதான் இருக்கும், இப்படி தான் நம்ம வாழ்ந்து சாக போகிறோன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஆனால் நம்ம இயேசு வெறும் பாடுகளை அனுபவித்தது மட்டுமல்ல. நீங்க பேதுரு அதை அருமையா சொல்றாரு பாருங்க. ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு, 11ஆம் வசனம், ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அதற்கு பின்பு வரும் மகிமையும் முன்பே அறிவித்த போது. வெறும் பாடுகளை மட்டும் கர்த்தர் அனுபவிக்கல, அதன் ஊடாய் போய் பாருங்க, அதனால்தான் அவர் ரத்த வேதனை சிந்தினார். கரெக்டுங்களா? அந்த தோட்டத்தில் உட்காந்து ரத்த வேதனை சிந்துறார். ஏன்னா அந்த முழு தாங்க முடியாத வேதனை. சில நேரங்களில் கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் பல வேதனைகளும் கண்ணீரும் தீமைகளும் நீங்க அனுபவிக்கும் போது தாங்க முடியாத அளவுக்கு நீங்க இருக்கலாம். ஆனால் அதன் ஊட நீங்க போகும்போது இயேசுவின் மீது உங்க விசுவாசம் வைங்க, அவரே உங்கள் ஒரே நம்பிக்கையை மாற்றுங்க. இன்னைக்கு தற்காலிகமா இருக்கிற இந்த துன்பம், தொல்லை, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் அடுத்த வருகிற நாட்களில், அதாவது வரும் பொழுது இவையெல்லாம் முடிந்து மீண்டுமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்தது போல உங்க துன்பத்தையும் உங்க கண்ணீரையும் உங்க வியாதியையும் உங்க வேதனையும் நீங்க ஜெயித்து எழுதுங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க துன்பத்தை அனுபவிச்சீங்கன்னா, இந்த துன்பத்துல தான் நான் வாழ்ந்து மறிக்கணுன்றது கர்த்தருடைய நோக்கம் இல்லை. இந்த நோக்கம் என்ன? இதன் மூலியமாய் நீங்கள் உற்சாகம் அடைந்து சந்தோஷப்படுகின்றாங்க. கரெக்டுங்களா? திருப்புவோம், நான் வாசிக்கிறேன். யோவான் பாருங்க, பல காரியங்கள் போக வேண்டியது. யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சிக்கிக் கொள்ளும் பொழுது. பாருங்க, இவர் இன்னொரு பேதுரு எப்படி ஒரு அல்ட்ரா மோஸ்டோ, இவர் அதை விட ஒரு டாப் மோஸ்ட். பாருங்க எப்படி எழுதுறாரு பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் சிக்கிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது கசிப்புத்தன்மையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அங்க பார்த்தோம் இல்லைங்களா, பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அப்படின்னு வருது இல்லைங்களா. அது எங்கேருந்து எடுக்கிறார் பேதுரு? யோவான் எடுத்துருந்து எடுக்கிறார், ஜேம்ஸ் கிட்ட இருந்து எடுக்கிறார். இவர் என்ன சொல்றாருங்க, பலவிதமான சோதனை நீங்க சிக்கிக் கொள்ளும் போது அதை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, மிகுந்த சந்தோஷம் படுங்க. ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கோம்னா, கிரேட்டஸ்ட் ஜாய், அளவு கடந்த சந்தோஷப்படுங்க. அப்போ ஒரு துன்பத்தையும் ஒரு சோதனைக்குள்ள நான் போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு சந்தோஷம் ஒண்ணும். காரணம் என்னன்னா, இதுல நான் சந்திக்க போகிற சில காரியங்கள் என் விசுவாசத்தை வளர செய்ய போகிறது. பாருங்க, ஒரு அழிந்து போகிற தங்கம் எப்படி சோதிக்கப்பட்டு அது விலை உயர்ந்ததாய் மாற்றப்படுகிறதோ, அதை விட என் விசுவாசம் இந்த சூழ்நிலை சோதிக்கப்படும் பொழுது வெறும் அது அழிக்கப்படல, மீண்டுமாய் அது விலை உயர்ந்ததாய் மாறப்படுகிறது. அப்போ இந்த சோதனை விட நான் வெளியே வரும்போது மிகவும் என் விசுவாசத்துல இன்னொரு லெவலோட வரேன்.
அது மாதிரி இல்லாம இந்த துன்பத்தை ஜெயித்து வர கட்டுங்களா. இந்த துன்பத்தை என்ன பண்றேங்க, நான் ஜெயித்து வரேன். ஜெயித்து வர்றது மட்டும் இல்ல, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பது மீண்டும் நான் நிரூபிக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க. அவங்க அந்த நெருப்பின் சூழலை போடும் பொழுது நேபுகாத்நேசர் அவர் ஒரு பொற்செயலை நிரூபிக்கிறார். இதுதான் தெய்வம், இதுதான் என்னுடைய தெய்வம், இதை நீங்க வணங்கணும்னு சொல்றாரு. ஆனா இவங்க 3 பேர் வணங்கல. அது நிமித்தமாக நெருப்பு சூழல போறாங்க. இது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோரி. நெருப்பு சூழல இவங்க தள்ளுறாங்க. அப்போ அவங்க ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, நாங்கள் நெருப்பு சூழல் இங்கே போட்டாலும் சரி, நீங்க வணங்கிய நீங்க நிரூபிய இந்த தெய்வத்துக்கும் இந்த நெருப்பு சூழலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோட நெருப்பு சூளைகளை இவங்க போடப்படுறாங்க. போடும்போது அங்கே நபராக இயேசு வந்து அந்த சூழ்நிலை அவர்களை மீட்கிறார். நீங்க கடைசி இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, எந்த பொற்சிலையை நிரம்பி நேபுகாத்நேசர் இதுதான் மெய் தேவன் சொல்லி இதை தான் நீங்க வணங்கணும்னு சொன்னாரோ, அவரே இந்த சூழ்நிலையிலிருந்து நேபுகாத்நேசர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளிவரும் பொழுது, இயேசு அவர்களை அந்த சூழ்நிலை வெளிக்கொண்டு வரும் பொழுது இவரே மெய் தேவன் அறிக்கை பண்ணுவார். டைம் இல்லை எனக்கு, அதனால நீங்க எடுத்து பாருங்க. எந்த பொற்சிலையை வணங்கி தான் மெய் தேவன் சொல்லி அவங்க வணங்க சொல்வாரோ, அவங்க வணங்காம போய் அவர் நெருப்பு சூழலில் போட்டதுக்கு அப்புறம் தேவன் அவர்கள் அங்கிருந்து மீட்கும் பொழுது அதை பார்த்த நேபுகாத்நேசர் கடைசி வசனங்களை சொல்லுவார், இவர் தான் மெய் தேவன். பாருங்க எப்படி ஆச்சரியமான காரியம் பாருங்க. நீங்கள் அந்த சூழ்நிலிருந்து எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வந்தாங்களோ, அதே போல நீங்க அந்த துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து வெளியே வரும் பொழுது இவர்களுக்கு, அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இல்ல விசுவாசியான பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது வர ஒரு விசுவாசியா நீங்க மாறுவீங்க. ஏனென்றால் உங்க சூழ்நிலையிலிருந்து, உங்க துன்பத்தின் மத்தியில, உங்க கண்ணீரின் மத்தியில, உங்க வியாதியின் மத்தியில தேவன் உங்களை விடுதலை ஆக்கும் போது இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. அதற்கு உங்களை அவர் தயார்படுத்துறார். அதனாலதான் இங்க சொல்றாரு, யாக்கோபு இங்க சொல்றாரு, மிகுந்த சந்தோஷமா என்ன. ஏன் நான் மிகுந்த சந்தோஷமா என்ன போறேன்னா, ஏனென்றால் இதுல இருந்து ஒரு நற்செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் கடைசி காலத்துல. அதுதான் சொல்லப்பட்டிருக்கீங்களா, கடைசி காலத்துல இது வெளிப்படும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கடைசி 9-10 7 வசனங்கள் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 7ஆம் வசனம், சாரி 7ஆம் வசனம் கரெக்டாக. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் பொழுது, கடைசியா காலங்களில் இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒருவேளை நம்பிக்கை இழந்து வாழ்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை தேவனை சந்தேக போற சூழ்நிலை நின்று கொண்டு நான் சொல்றேன், உங்க விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்க இருக்கிற அந்த வேதனையான சூழ்நிலையில் தான் உங்கள் தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் ஏதோ வெளியே உக்காந்துட்டு, நீங்க அந்த படுகிற அந்த பாடின் ஊடாதான் உங்கள் தேவனும் வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அது பாடு மாதிரி தெரியும், இன்னைக்கு அது வேதனையா தெரியும், சொல்ல முடியாத, தாங்க முடியாத வேதனையா இருக்கு. கண்ணீரில் நீங்க நின்றுருந்தீங்கன்னா உங்கள் தேவன் உங்கள் மத்தியில் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். விடுவிப்பின் மூலியமாக கடைசி காலங்களுக்கு அது உங்களுக்கு மகிமையும் புகழ்ச்சியாகவும் கர்த்தர் மாற்றுவார். தேவன் அறியாத உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் உங்களை மீட்கெடுக்கிற மூலியமாக அவர் யார், அவர் இன்னும் தேவன் என்பதை நிரூபிப்பார். கண்களை போடுவோம். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, இந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டோம்ப்பா. பலவிதமான குழப்பத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வேதனையில், துன்பத்தில், உம்மை சந்தேகப்பட போற சூழ்நிலைக்கு நாங்கள் இருந்தோம்ப்பா. ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நீரும் ஆண்டவரே எங்களைப் போல ஆண்டவரே நீங்கள் பாடுகளை அனுபவித்தீரப்பா. சிலுவையில் போது அவ்வளவு பாடுகளை அனுபவித்து, தாங்க முடியாத வேதனை அனுபவித்து, ஆனால் அதோட அந்த ஸ்டோரி நிற்கலப்பா. அது மீண்டுமாய் நீங்கள் ஜெயத்தோடு மரணத்தை வென்றெறிந்தவராய் இருந்தீரப்பா. ஆண்டவரே நிச்சயமாய் இப்ப நான் போகிற இந்த துக்கமும் வேதனையும் வியாதியின் மூலமா நாங்கள் படுகிற இந்த வேதனையும் எல்லாம் மாற்ற போகுதப்பா. மீண்டுமாய் நான் வெற்றியோடு எழுந்து நிற்க போகிறேன் ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசம் வேலை செய்யறதுக்காக நன்றியப்பா. எல்லா சூழ்நிலையும் மத்தியிலும் உண்மை அதிகமாய் நம்புகிற ஜனமாய் இந்த ஜனம் இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற எல்லா விதமான வேதனையின் கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க மீண்டுமாய் எழும்பி நிற்கிற ஒரு ஜனமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நம்பிக்கை ஊட்டுங்கப்பா. இன்னைக்கு உங்களுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்க நம்ப உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு துன்பம் இருக்கலாம், ஆனால் இந்த துன்பம் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாறி சந்தோஷமா நிரப்பிக்க போகிறது. நன்மையா அவர்களை திருப்தியாக்க போவதற்காக நன்றியப்பா. இந்த உணர்வும் இந்த நம்பிக்கையும் எங்களுக்கு எப்போதும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உண்மை நாங்க எடுத்துக்காட்டா, உண்மை ஒரு ரோல் மாடல் நாங்க எடுத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. எவ்வளவு வியாதி, வேதனை, கண்ணீர், துக்கம், பாடுகள் கூட நாங்கள் போனாலும்
நிச்சயமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து விடுதலையாப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செல்ல நீங்க உதவி செய்யுங்க. இதை பொறுப்பெடுத்துக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Bye bye. God bless you.